எல்லோருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம சேனலில் மோர் குழம்பு எப்படி வைக்கிறதுன்னு பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்கு போகலாம். ஒரு மிக்ஸி ஜாரில் 4 சின்ன வெங்காயம், 2 பூண்டு பல், 3 பச்சை மிளகாய், 1 டீஸ்பூன் ஜீரகம், 2 டேபிள் ஸ்பூன் தேங்காய் துருவினது, 1/2 டீஸ்பூன் மஞ்சத்தூள், இதை நைஸாக அரைச்சி வச்சுக்கோங்க. இன்றைக்கி நான் மோர் குழம்புக்கு 200 கிராம் வெண்டைக்காய் எடுத்து வச்சுருக்கேன். 1/4 லிட்டர் தயிரில் மிக்சியில் அரைச்சி வச்ச விழுதை போட்டு நல்லா கலந்து வச்சுக்கோங்க. வெண்டைக்காயை கட் பண்ணி கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி நல்லா ப்ரௌன் கலர் வர்ற வரைக்கும் கொஞ்சம் உப்பும் போட்டு ஃப்ரை பண்ணி வச்சுக்கோங்க. ஒரு பாத்திரத்தில் 1 டேபிள் ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் ஊற்றி எண்ணெய் சூடானதும் 1 டீஸ்பூன் கடுகு, 1 டீஸ்பூன் ஜீரகம், 2 காஞ்ச மிளகாய், 1/2 டீஸ்பூன் பெருங்காயம், கொஞ்சமாக கருவேப்பிலையும் போட்டு தாளிச்சிட்டு நாம் கரைச்சி வச்சுருக்க குழம்ப அதில் ஊற்றி தேவையான உப்பும் வெண்டைக்காயும் போட்டு மூடி வைங்க. குழம்ப நல்லா கொதிக்க விடக்கூடாது. மேலே நுரைச்சிட்டு வரும்போது ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க. மோர் குழம்பு நிறைய மெத்தடில் செய்யலாம். அதில் இதுவும் ஒன்று. இந்த மோர் குழம்பு ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.